எஸ்ஐஆரை பொறுத்தளவருக்கு தமிழகத்தில் மட்டுமல்ல 12 மாநிலங்களில் எஸ்ஐஆரை இந்திய தேர்தல் ஆணையம் கொண்டு வந்திருக்கிறது. எஸ்ஐஆர் என்றால் என்ன? ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன், அதாவது சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்த பட்டியல். வாக்காளர் திருத்த பட்டியலை தான் எஸ்ஐஆர் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் தமிழகத்தில் இருக்கக்கூடிய டிஎம்கேவாக இருக்கட்டும், அல்லது நாம் தமிழர் கட்சியாக இருக்கட்டும், அல்லது விசிகாவாக இருக்கட்டும், இவங்க எல்லாம் ஏன் எதிர்க்கிறாங்க அப்படின்னு கேட்கலாம். இதுல என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னா, சில மாதங்களுக்கு முன்னால பீகார்ல எஸ்ஐஆர் நடைமுறைப்படுத்தப்பட்டுச்சு. என்ன நடந்துச்சு அப்படின்னா, மொத்தம் 7,89,00,000 வாக்காளர்கள் அதுல இருக்காங்க. இந்த எஸ்ஐஆருக்கு பிறகு ஏறத்தாழ 68,50,000 வாக்காளர்கள் அதுல இருந்து நீக்கியிருக்காங்க. அப்போ அந்த நீக்கினதற்கு பிறகு பல சர்ச்சைகள், பல விமர்சனங்கள், பல விவாதங்கள். எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் கூட உயிரோடு இருக்கிறவங்கள இறந்ததா வாக்காளர் பட்டியலை கணக்கு காமிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பல சர்ச்சைகள் கிளம்பியதுனால மீண்டும் கிட்டத்தட்ட 21 லட்சம் வாக்காளர்கள் அதுல இணைச்சாங்க. அப்படி இணைச்சாலும் ஏறத்தாழ 42 லட்சம் வாக்காளர்களை அந்த பட்டியல இருந்து நீக்கியிருக்காங்க. இந்த 42 லட்சம் வாக்காளர்கள் யாருன்னு சொன்னா, சிறுபான்மையினர்கள், தலித்துக்கள், பழங்குடியினர்கள், இஸ்லாமியர்கள், இப்படிப்பட்டவர்களா இந்த வாக்குப்பட்டியல இருந்து தூக்கிட்டாங்க. போக மிச்சம் இருக்க வாக்காளர்கள்லாம் எங்க இருக்கிறாங்க அப்படின்னா, வட மாநிலத்தவர்கள் பீகாரிலிருந்து தொழில் செய்வதற்காக பல ஊர்களுக்கு, பல மாநிலங்களுக்கு பயணம் செஞ்சிருக்கிறாங்கல்ல, புலம்பெயர்ந்திருக்கிறாங்கல்ல, அங்கெல்லாம் இவங்களுக்கு ஓட்டுரிமை கொடுக்க போறாங்க. இப்படி ஒரு சர்ச்சை கிளம்பியதுனால தான் எஸ்ஐஆரை தமிழகத்துல எதிர்க்கிறாங்க. இப்ப எஸ்ஐஆர்னால என்ன தமிழகத்துல நடக்கும் அப்படின்னா, சென்னையிலிருந்து கன்னியாகுமரி வரையும் பல லட்ச வடமாநில தொழிலாளர்கள் இருக்கிறார்கள். பல லட்ச வடமாநில தொழிலாளர்களும் இங்கே புலம்பெயர்ந்திருக்கிறார்கள். அப்ப புலம்பெயர்ந்திருக்கிறார்கள்னா அவங்களுக்கெல்லாம் ஓட்டுரிமை பீகார்ல இல்ல, ராஜஸ்தான்ல இல்ல, உத்தரப்பிரதேசல இல்ல, எல்லா இடத்துலயும் வாக்கு திருத்த பட்டியல் செஞ்சுட்டாங்க அப்படின்னா, அப்ப தமிழகத்துல வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கு தமிழகத்துல ஓட்டுரிமை கொடுக்கப்படும். தமிழகத்துல ஓட்டுரிமை கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னா தமிழகத்துல அவர்கள் வாக்காளர்களாக மாறுவார்கள். அவர்கள் வாக்காளராக மாறினால் யாருக்கு ஓட்டு போடுவாங்க? பிஜேபிக்கு ஓட்டு போடுவாங்க. அப்ப தேர்தல் ஆணையத்தின் மூலமாக தமிழகத்தில் பிஜேபி சதி செய்கிறது என்று பல பேர் பலவிதமா இன்றைக்கு குற்றச்சாட்டு வைத்து வர்றாங்க. அதே போன்று இந்த தமிழகத்துல எஸ்ஐஆர் நடக்குதுல, இதுல யாருடைய ஓட்டுக்கள்லாம் பறிப்போகும் அப்படின்னா, முக்கியமா இஸ்லாமியர்கள், சிறுபான்மையினர்கள், தலித்துக்கள், பழங்குடியினருடைய மக்களுடைய ஓட்டுரிமை எல்லாம் பறிக்கப்படும். ஓட்டுரிமை எல்லாம் பறிச்சுட்டு வட மாநில தொழிலாளருடைய ஓட்டுரிமைகள் எல்லாம் சேர்க்கப்படும். இதுதான் எஸ்ஐஆருடைய உண்மையான நிலை. அதனாலதான் இன்றைக்கு எதிர்கட்சி தலைவர்கள் எல்லாம் இன்றைக்கு எஸ்ஐஆரை எதிர்த்து கொண்டிருக்கிறார்கள். இந்த எஸ்ஐஆரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணுங்க. நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.